ஹாய் மக்களே, வணக்கம். இந்த வீடியோவில் சிலிண்டர் பிக் மவுத் ப்ராப்ளம் எப்படி வரும்ன்றத வீடியோவில் காட்டுறேன். வாங்க மக்களே. வீட்டில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் புதுசாக மாற்றிருப்பீங்க. அதில் பழைய சிலிண்டர் இந்த மாதிரி லாக் ஆகும், ஆன் ஆகும். ஸோ பட் புது சிலிண்டர் வந்திருக்கு. ரீப்ளேஸ் பண்ணும்போது அதில் ஃபிட் ஆகும், உள்ளே இறங்கும். ஆனால் சவுண்டெல்லாம் கேட்கும், ஆன் ஆகாது. இது பாருங்கள், இப்படியே நிற்கிது. ஸோ இது பிக் மவுத் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. சிலிண்டர் மவுத் பெருசாக வந்துடும். ஸோ அதனால் உள்ள சிலிண்டர் இறங்காது. மேக்ஸிமம் 100% 90% வாஷர் ப்ராப்ளம் இருக்கும். வாஷரை மாற்றினாலே சரியாயிடும். பட் பிக் மவுத்துன்றது சிலிண்டர் கண்டிப்பாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. ஹாய் மக்களே, வணக்கம். இந்த வீடியோவில் சிலிண்டர் பிக் மவுத் ப்ராப்ளம் எப்படி வரும்ன்றத வீடியோவில் காட்டுறேன். வாங்க மக்களே. வீட்டில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் புதுசாக மாற்றிருப்பீங்க. அதில் பழைய சிலிண்டர் இந்த மாதிரி லாக் ஆகும், ஆன் ஆகும். ஸோ பட் புது சிலிண்டர் வந்திருக்கு. ரீப்ளேஸ் பண்ணும்போது அதில் ஃபிட் ஆகும், உள்ளே இறங்கும். ஆனால் சவுண்டெல்லாம் கேட்கும், ஆன் ஆகாது. இது பாருங்கள், இப்படியே நிற்கிது. ஸோ இது பிக் மவுத் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. சிலிண்டர் மவுத் பெருசாக வந்துடும். ஸோ அதனால் உள்ள சிலிண்டர் இறங்காது. மேக்ஸிமம் 100% 90% வாஷர் ப்ராப்ளம் இருக்கும். வாஷரை மாற்றினாலே சரியாயிடும். பட் பிக் மவுத்துன்றது சிலிண்டர் கண்டிப்பாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்கள்.